Hello viewers, welcome back. It's Career Guidance by GK. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு எவ்ரி ஒன். ஸோ நம்ம சேனலுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக எங்கள் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். We wish all our viewers, subscribers, parents and students a happy Independence Day. ஸோ இண்டிபெண்டன்ஸ் அந்த வேர்டே நம்ம கொஞ்சம் பிரித்து படித்தோன்னா கேன் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இண்டிபெண்டன்ஸ் இல்லைங்களா? யாரையும் நம்பி யாரையும் சார்ந்து இருக்காமல் இருக்கிறது அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் நம்ம சும்மா வந்துடல. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பல சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய தியாகங்கள், அவங்க சிந்தன ரத்தங்கள், அவங்க செய்கிற பல்வேறு வகையான தியாகங்களுடைய விளைவாக தான் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நாம் இன்னைக்கு நம்ம ஊரில் அமைதியாக உட்காந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறோம், இல்லை நம்ம நிம்மதியாக சாப்பிட்டுட்டுருக்குறோன்னா நம்மளுடைய நாட்டுடைய எல்லைகளில் நமக்காக ஆயுதமேந்தி நின்று கொண்டிருக்கின்ற அனைத்து ஆர்ம்டு பர்சன்ஸ் அவர்களுடைய தியாகங்கள் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ அவர்களுடைய தியாகங்களுக்காகவும் அவருடைய உன்னதமான இந்த பணிக்காக நாம் அவரை நன்றி செலுத்துவோம், சல்யூட் அடிப்போம். ஸோ லெட் அஸ் தேங்க் அண்ட் சல்யூட் அவர் forefathers and the armed persons standing in our nation's border. ஸோ ஃப்ரீடம் சும்மா வந்துடாதுங்க சார், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ முக்கியமான தருணத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ ஃப்ரீடம் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சுதந்திரமும் சும்மா வந்துடல, அது கூட ஒரு பொறுப்பு நமக்கு சேர்ந்து வருது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் உங்கள் ரெண்டு பேருமே இன்றைக்கி நான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன். கொஞ்சம் ஒரு சின்ன வீடியோ தான், கொஞ்சம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை முழுசாக கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலர் முதல்ல உங்ககிட்ட தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்களாம் ரொம்ப லக்கி. ஏன்னா எங்கள் காலத்தில், இப்போ நான் படித்த காலத்தில் சரி, இன்னும் மேபி உங்களுடைய பேரண்ட்ஸில் பல பேரண்ட்ஸுக்கு உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எதுவுமே கிடைக்கல. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஈவன் சொல்ல போனால் இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நம்ம டிஎன்ஏல வெற்றிகரமாக ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ப்ரொவிஷனல் ஆர்டர் வந்துடும். ஸோ எந்த கல்லூரி தேர்வு செய்யணும், எந்த துறையை தேர்வு செய்து படிக்கணுங்கிற சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. ஈவன் அந்த சுதந்திரம் கூட எங்கள் காலத்தில் எங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல. மேபி ஒரு சில பேரண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ், என்ன மாதிரி பேரண்ட்ஸுக்கு, இன்னும் உங்களுடைய பேரண்ட்ஸே பல பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன படிக்கணும், எந்த கல்லூரியில் படிக்கணும், எந்த கோர்ஸ் படிக்கணுங்கிறது கூட பேரண்ட்ஸ் சொல்லி தான் நாங்கள் கேட்டோம். எங்களை அவ்வளோ அடிமைப்படுத்தினாங்கன்னு சொல்ல வரல. அப்போ எங்களுக்கு இந்த அளவுக்கு அவேர்னஸும் கிடையாது, பேரண்ட்ஸுக்கும் அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்கும் கிடைக்கல. அதனால நாங்கள் யாரோ சொல்றது கேட்டு தான் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். பட் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சுதந்திரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் ரொம்ப சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இந்த சுதந்திரத்தை, இந்த இண்டிபெண்டன்ஸை உங்களுடைய கரியர் க்ரோத்துக்காகவும், உங்கள் குடும்ப நலனுக்காகவும், இந்த நாட்டு நலனுக்காகவும் தயவுசெய்து பயன்படுத்துங்க. ஏன்னா உங்கள் ஃப்யூச்சரை, உங்கள் கரியரை சரியாக அமைச்சிக்கிறது உங்கள் பொறுப்பு, உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் அதிகபட்சமாக உங்களுக்கு கொண்டு போய் ஒரு கல்லூரியில் சேர்த்தி ஒரு ஃபீஸை தான் கட்ட முடியும். பட் உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கணும், உங்கள் கரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வடிவமைக்க போகிற ஆர்கிடெக்ட் நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த ஃப்ரீடமையும் இந்த இண்டிபெண்டன்ஸையும் ரொம்ப காஷியஸாகவும் ரொம்ப கான்சியஸாகவும் பயன்படுத்துங்க. உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நாளையும் ரொம்ப பயனுள்ள வகையில், உங்களுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்க. இந்த 4 வருஷம் நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத நிர்ணயிக்கும். நீங்கள் சரியான வகையில் 4 வருஷத்தை ஸ்பெண்ட் பண்ணி நல்ல கல்வியோட வெளியே வந்தீங்கன்னா உங்கள் ரெஸ்ட் ஆஃப் லைஃப், உங்களை அடுத்த முழு உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக ஃப்ரீயாக வாழ முடியும். இல்லைனா எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி படி உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பேரண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. குழந்தைகளை கொண்டு போய் நம்ம சேர்த்திட்டோம், ஃபீஸை கட்டிட்டோம், நம்ம பொறுப்பு இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி நான் என் குழந்தைக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்கேன், சுதந்திரத்தை கொடுக்குறதோட முடிஞ்சு போயிடல. உங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு பொறுப்பு உங்கள் மேலேயும் இருக்குது. உங்கள் குழந்தை என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவைகள், கொஞ்சம் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களை நினச்சா கூட பார்த்து பேச முடியாது. அவங்களோட கரியரில் பிஸியாக, இன்னும் சொல்லப்போனால் இந்த 4 வருஷத்துல அவங்க பிஸி ஆகிடுவாங்க. அதான் உங்கள் குழந்தைங்க கூட எப்போல்லாம் முடியுமோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பேசுங்க அவங்ககிட்ட. அவங்களுக்கு
என்ன தேவைகள் இருக்குங்கிறத பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸை கொடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைங்க மத்தியில் நிறைய விதமான குழப்பங்கள், நிறைய விதமான பிரச்சனைகள் இன்னைக்கு சமூகத்தில் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமா இந்த இந்த பருவம் பார்த்தீங்கன்னா, நிறைய அட்ராக்டிவான விஷயங்களை நோக்கி ஈர்க்க ஆரம்பிக்கிற வயசு. ஸோ நல்ல பேரண்டாக நம்ம இருந்தோம்னா, இன்னும் சொல்லப்போனால் நல்ல பேரண்டாக இருக்கிறத விட நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருந்தோம்னா, அவங்க மனசுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு சஞ்சலத்தையும் நம்மகிட்ட ஈஸியாக தெளிவுபடுத்துவாங்க. சமீப காலத்தில் நீங்கள் டிவியில், நியூஸ் பேப்பரில் பார்க்குற நியூஸஸ் எல்லாமே ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப பொறுப்பாக உங்கள் குழந்தைங்களை மானிட்டர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுடைய இந்த 4 வருஷம் எந்த அளவுக்கு நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறோம், கூட இருந்து அவங்க நம்ம கைட் பண்ணுறோம், அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோமோ, அவங்களோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல இன்னல்களோட தான் பணத்தை கொண்டு வந்து கட்டி ஃபீஸை கொடுத்து படிக்க வைக்கிறீங்க. அந்த கட்டுற பணம், கட்டுற ஃபீஸு சரியான வகையில் பயன்பாகுதாங்கிறது நீங்களும் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடாதீங்க. ஏற்கனவே நான் ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் கால்குலேஷனே போட்டு காமிச்சிருக்கிறேன். கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு நார்மலான ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் சேர்ந்த ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு நாளைக்கு மினிமம் 700 உங்களுக்கு செலவாகுது. உங்கள் பேரண்ட்ஸ் செலவு பண்ணுறாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போன ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு 1500 2500 வரைக்கும் செலவாகுதுங்கிற கால்குலேஷன்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் பொறுப்புகளை உணர்ந்துக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மனசில் எந்த விதமான பிரச்சனைகள், சஞ்சலங்கள், தேவைகள் இருந்தாலும் ஓப்பனாக உங்கள் பேரண்ட்ஸை பேசுங்க. நண்பர்கள் இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் நண்பர்கள்ட்ட தான் ஷேர் பண்ண முடியும். தப்பே கிடையாது. நண்பர்களை தேர்வு செய்யறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் ஸ்கூலில் நீங்கள் இருந்துருப்பீங்க. இப்போ கல்லூரி புதுசாக ஒரு என்விரான்மெண்ட்டு, புது நண்பர்கள், புதிய வட்டாரம் கிடைக்கும். ஸோ நண்பர்களை பார்த்து தேர்வு செய்யுங்க. ஒரு சிறந்த நண்பன் நீங்கள் தேர்வு செஞ்சிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய துணைவனை நீங்கள் தேர்வு செஞ்ச மாதிரி. அதனால் நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்க. உங்களுடைய டைமை எவ்வளோ முடியுமோ உங்கள் எதிர்காலத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ முடிச்சுக்க போகிறேன். ரொம்ப நேரம் பேச மாட்டேன். பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். நீங்கள் தான் உங்கள் குழந்தைக்காக இவ்வளோ தூரம் செலவு பண்ணி படிக்க வைக்க போகிறீங்க. சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வசதி இருக்கும், டைமுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டிடுங்க, எல்லாமே பண்ணிடுறீங்க, ஓகே. பட் ஒரு சில பேரண்ட்ஸ் கொஞ்சம் உங்கள் வசதிகள் குறைவாக இருக்கலாம். நீங்கள் யாரையோ நம்பி, அல்ல ஏதோ ஒரு லோனை நம்பியோ, அல்ல யார்ட்டையோ பணத்தை நம்பியோ, அல்ல உங்கள் சம்பளத்தை நம்பியோ, உங்கள் வருமானத்தை நம்பி தான் நீங்கள் இந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்க. ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. இந்த கல்லூரிக்கு செலுத்த வேண்டிய ஃபீஸ் நேரத்தில் செலுத்திடுங்க. ஏன்னா என்னதான் வெளியே பேசிக்கிட்டாலும் சில மேனேஜ்மெண்ட் இன்னும் பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்காங்க. ஃபீஸ் கட்டலை அப்படின்னா கிளாஸ் விட்டு வெளியே தோத்துற மாதிரி தான் இன்னைக்கு பல மேனேஜ்மெண்ட் இருக்கிறாங்க. அந்த ஒரு அவமானம் உங்கள் குழந்தைக்கு வர வேண்டாம். இந்த வயசில் உங்கள் குழந்தை எங்கேயுமே கூனி குறுகி நிற்கக்கூடாது. சரிங்களா? தாராளமாக நான் செலவு பண்ணுங்கன்னு சொல்லலை. ஃபீஸுக்காக உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் அட்மிஷன் பண்ண போயிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சவங்க ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. செகண்ட் ரவுண்ட் இன்னைக்கு உங்களுடைய ஆர்டர் வந்துச்சு, நீங்கள் போய் கல்லூரியை சேர்த்த போகிறீங்க. அல்லது உங்களுக்கு அப்வர்டு மூவ்மெண்ட் கொடுத்தவங்களா தான் இன்னொரு 1 வீக் 10 டேஸில் உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர் நீங்கள் போய் யூஸ் பண்ணி இப்போ சேர்த்த போகிறீங்க. தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் தான் எப்படி யூ ஆர் கோயிங் டு அட்மிட், உங்கள் குழந்தைங்களுக்கு கல்லூரியில் அட்மிட் பண்ண போகிறீங்க. போகும்போது என்னென்ன ஃபீஸ் கட்டணும், எப்போ கட்டணும், எவ்வளோ கட்டணுங்கிறத ரொம்ப கிளியராக நோட் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு பொருளாதார தேவைக்காக உங்கள் குழந்தை அங்கே 4 பேருக்கு முன்னாடி அவமானப்பட மட்டும் வச்சுக்காதீங்க. இந்த வயசில் அவன் அவமானத்தை மட்டும் சந்திக்கவே கூடாது. நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக பல அவமானங்களை செஞ்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். அது நம்ம பல பல விஷயங்கள் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம், குழந்தைங்கிட்ட சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம குழந்தை கண்டிப்பாக நம்ம ஃபீஸ் கட்டலை, நம்மளால முடியல அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்காக அவங்க 4 பேருக்கு முன்னாடி அவமானப்பட வச்சிடாதீங்க. நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணுங்க. உங்கள் பொறுப்புகள் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் இதை உணர்ந்து நடந்துக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், உங்கள் எத்தனை பேருடைய பேரண்ட்ஸ் எவ்வளோ சிரமப்பட்டு இந்த பணத்தை கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ரூபாயும் எப்படி வந்திருக்கு, எவ்வளோ கஷ்டங்களுக்கு பின்னாடி வந்திருக்கு, எவ்வளோ அவமானங்களை தாங்கி வந்திருக்குங்கிறது உங்களால் நீங்கள் பேரண்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு புரியும். அதனால் பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க. செலவு பண்ணுறது ஈஸி, சம்பாதிக்கிறது கஷ்டம். அதை நீங்கள் படித்து சம்பாதிக்க போகும்போது தெரியும். அதனால் உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து நல்ல ஒரு மாணவர்களாக, நல்ல ஒரு என்ஜினியர்களாக, நல்ல ஒரு டெக்னோக்ராட்டாக நீங்கள் அனைவரும் உருவாகி வர வேண்டும். உங்களுடைய பலம் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த நாட்டுக்கும் தேவை. உங்களுடைய எனர்ஜியை, உங்களுடைய எஃபர்ட்ஸை, உங்களுடைய ஸ்கில்ஸை, உங்களுடைய நாலேஜை உங்கள் ஃப்யூச்சருக்காகவும், உங்கள் கரியருக்காகவும், உங்கள் ஃபேமிலிக்காகவும்
இந்த நாட்டு முன்னேற்றத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை விரும்பி கேட்டுக்கொண்டு, பேரண்ட்ஸ் நீங்களும் நல்ல பொறுப்போடு நடந்து உங்கள் குழந்தைகளை நல்ல வழி நடத்தணும் அப்படின்னு கேட்டு இந்த என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இதுவரை பொறுமையாக என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஒரு புதிய வீடியோடு உங்களை விரைவில் சந்திப்போம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர்.